என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். பிறைசூடன் தான் தங்கி இருக்கும் வீட்டை எட்டியதும் வந்து மேஜை முன் அமர்ந்து தன் மேலதிகாரி தன்னிடம் கொடுத்த ரத்தினா கேஸ் ஃபைலை எடுத்து புரட்ட ஆரம்பித்து விட்டான். அதை கண்ட பெருமாளுக்கு சந்தேகம் வந்து விட்டது. சார், இன்னைக்கு நடத்தின விசாரணையில குற்றவாளி பத்தி உங்களுக்கு ஏதோ க்ளூ கிடைச்ச மாதிரி தோணுதே. பெருமாள் சந்தேகமாக கேட்க தலை உயர்த்தி பெருமாளை பார்த்தான் பிறைசூடன். அவனது விழிகள் வழியாக உள்ளே இறங்கி அவன் இதயத்திற்குள் இருக்கும் ரகசியத்தை காண முயல்கிறான் பெருமாள். அதை கண்டு சிரித்த பிறைசூடன், அதுதான் எனக்கு போட்டியா நீங்களும் விசாரணையை நடத்தினீங்களே அந்த பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட, அவங்க கிட்ட இருந்து குற்றவாளி பத்தி எந்த ஒரு குழுவும் உங்களுக்கு கிடைக்கலையா? சார், கொலை நடந்த இடம் வீடு இல்லையே, குளத்துல நடந்த கொலைக்கு வீட்டுல வந்து போறவங்களை விசாரிச்சு என்ன பலன் சார்? எப்பவுமே ரத்னா வீட்டுல அந்த பாகியலட்சுமி அம்மா வந்து போவாங்க. அது மட்டும்தான் எனக்கு கிடைச்ச ஒரே தகவல். அது அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது எனக்கே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்க குற்றவாளி பத்தி எனக்கு என்ன க்ளூ கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? சூப்பர் போலீஸ் பெருமாள் நீங்க. கொலை குளத்துல நடந்தா அங்க இருந்துதான் உங்களுக்கு க்ளூ கிடைக்கணுமா? ரொம்ப நல்லாவே நீங்க விசாரணையை நடத்துறீங்க. நீங்க இப்படியே விசாரணையை நடத்திட்டு இருங்க. உங்க மேல பரிதாபப்பட்டு அந்த குற்றவாளியே உங்க முன்னாடி வந்து நின்னு, சார் நான் தான் குற்றவாளி, என்ன கைது பண்ணிக்கங்கன்னு சொல்லுவான். அது வரைக்கும் நீங்க காத்துட்டே இருங்க. என்ன சார் கிண்டலா? வேற எப்படி தெரியுது? சார், உங்களுக்கு குற்றவாளிய பத்தின ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா, கிடைச்சிருக்கு. அப்படின்னா சார் அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? எதுக்கு பெருமாள் சொல்லணும்? இல்ல சார், நீங்க தானே சொன்னீங்க குற்றவாளியை யார் கண்டுபிடிச்சா என்ன, குற்றவாளி தண்டிக்கப்படணும்னு. ஆமா சொன்னேன். அப்படின்னா குற்றவாளி யாருன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஓடி போய் கைது பண்ணி மெடலை வாங்கி குத்திக்கலாம்னு ஆசைப்படுறீங்க. ஆமா சார், அதுல என்ன தப்பு இருக்கு? குற்றவாளி தண்டிக்கப்படணும், அவ்வளவுதானே. குற்றவாளி தண்டிக்கப்படணும், அதுக்கு நீங்க உங்க மூளைய பயன்படுத்தி குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் பெருமாள். நீங்க என்னடான்னா வேலையில சேர்ந்த மறுநாளே அடுத்தவன் உழைப்புல ஒரு குற்றவாளிய கண்டுபிடிச்சு மெடலை வாங்கி குத்திக்கிட்டு ப்ரமோஷனையும் வாங்கலான்னு நினைக்கிறீங்க. சார், அதுல என்ன சார் தப்பு இருக்கு? எந்த தப்பு இல்ல. குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சு ப்ரமோஷன் வாங்குங்க. அதை விட்டுட்டு அடுத்தவன் உழைப்புல உட்கார்ந்து சாப்பிட ஆசைப்படக்கூடாது. ஓகே சார், குற்றவாளிய நானே கண்டுபிடிக்கிறேன். அத முதல்ல செய்யுங்க பெருமாள். சார், நீங்க தானே வைரா மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் நீங்க ஒருத்தர்கிட்ட விசாரிச்சீங்கன்னா அது வைராதான். அப்படின்னா குற்றவாளி வைரா தானே. சூப்பர், எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு சுலபமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படின்னா சார், வைரா தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி அவளை போய் அரெஸ்ட் பண்ணிடலாமா? அரெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விய மத்தவங்க கேட்பாங்க, அதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன கேள்வி சார்? ரத்னாவை கொலை பண்ணதால வைராவுக்கு என்ன லாபம்? வேற என்ன சார்? உமாபதி கிடைப்பானே. உமாபதியா? 6 வருஷமா குடிச்சிட்டு திரிகிற வைராவ இந்த ஊர்ல எவனுமே கட்டிக்க மாட்டான், அந்த ராமசாமியை தவிர. அப்படி இருக்க உமாபதி அவளை கல்யாணம் செஞ்சுப்பான்னு அவ எப்படி எதிர்பார்ப்பா? அட ஆமல்ல, இத பத்தி நான் யோசிக்கல. அப்புறம் வேற எதுக்காக சார் வைரா ரத்னாவை கொலை செஞ்சிருப்பா? பெருமாள், நீங்க போய் ஒரு மூலையில உட்கார்ந்து யோசிங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படின்னா சார், நம்ம இன்னைக்கு உமாபதி வீட்டுக்கு போக போறது இல்லையா? இப்பவே போகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல உங்களுக்கு அப்படி ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கா? இல்ல சார், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. அப்ப வாயை மூடிட்டு போய் உட்கார்றீங்களா? எனக்கு கொஞ்ச நேரம் வேலை செய்ய விடுங்க. ஓகே சார் என்ற பெருமாள் ஒரு இருக்கையில் வந்து அமர பிறைசூடன் ரத்தினாவின் புகைப்படங்கள் ஒவ்வொன்றையாக எடுத்து வைத்து மிகவும் உன்னிப்பாக ஆராய துவங்கினான். அனைத்தும் குளக்கரையில் பிணமாக கிடக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். இப்போது அவளது கை, கழுத்து, கால் என்று ஒவ்வொரு பாகமாக மிகவும் கவனமாக லென்ஸ் வைத்து ஆராய ஆரம்பித்திருந்தான். அப்போது பெருமாளுக்கு அழைப்பு வந்தது. செல்லை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த பெருமாள், சொல்லுங்க சார் என்றான். என்னாச்சு பெருமாள்? வந்த ஆபீசர் ரொம்ப சீக்கிரமாவே கேஸ முடிச்சிடுவாருன்னு ஒரு நியூஸ் அடிப்படுதே. ஆமா சார், இவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு. குற்றவாளி பத்தி இவருக்கு ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியா? அவர்கிட்ட நைஸா பேசி அது யாருன்னு கேட்க வேண்டியது தானே. அப்படியெல்லாம் நைஸா கேட்டா அவர் சொல்ல மாட்டார் சார். நான் தான் சொன்னேனே அவர் ரொம்ப ஷார்ப்னு. சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த இறந்து போன ரத்னாவுடைய போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. சரி, கூடவே இருந்து
அவர் கண்காணிச்சுட்டே இருங்க. குற்றவாளிய அவர் கண்டுபிடிச்சதும் முதல்ல எனக்கு தகவல் கொடுங்க. நம்ம 2 பேரா போய் அந்த குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே சார். அவருக்கு சந்தேகம் ஒண்ணு வரலையே சார்? நான் போலீஸ்னு அவருக்கு நேத்துக்கே தெரியுமா? அப்படியா? அது எப்படி? அத பத்தி நான் இன்னும் கேட்கல சார். சரி இருக்கட்டும், கூடவே இருந்து ஏதாவது க்ளூ கிடைச்சா உடனே எனக்கு தகவல் கொடுங்க. கோட்டை விட்டுடாதீங்க. ஓகே சார். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பெருமாளுக்கு அழைப்பு வந்ததையும் அவன் செல்லை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றதையும் பிறைசூடன் கவனித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன் வேலையிலேயே குறியாக இருந்தான். ஒரு 2 மணி நேரம் புகைப்படங்களையும் பிரேத பரிசோதனை முடிவையும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்கள், தனக்கு கிடைத்த தகவல்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் ஆராய்ந்த பிறகு விழிமூடி இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தான். அவன் உறங்குகிறான் என்று நினைத்த பெருமாள், இந்த போட்டோஸையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் நான் ஒரு 1000 தடவைக்கு மேல அலசி பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் லென்ஸ வச்சு பார்த்துட்டா இவருக்கு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடுமா? இல்ல குற்றவாளி யாருன்றதுக்கான க்ளூ கிடைச்சிடுமா? தனக்கு தானே பெருமாள் பேசி கொண்டிருக்க, பெருமாள் உங்க மைண்ட் வாய்ஸ் சத்தமா கேக்குதே, விழி மூடியபடியே பிறைசூடன் கூற, அது மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இல்ல சார், என்னுடைய சொந்த வாய்ஸ் தான். நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டேன். சரி கிளம்புங்க, உமாபதி வீட்டுக்கு போலாம். அப்ப இன்னைக்கே கிளம்புறோமா சார்? கண்டிப்பா. ஒரு அரை மணி நேரத்தில் இருவரும் உமாபதி வீட்டிற்கு புறப்பட்டு விட்டனர். வழியில் அதே ருசி ஹோட்டலில் இருந்து இரவு உணவை முடித்து விட்டுதான் உமாபதி வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். இரவும் ஹோட்டலில் சிலரை விசாரித்த பிறைசூடனுக்கு தேவையான சில முக்கிய தகவல்கள் கிடைத்தது. உமாபதி வீட்டை எட்டிய போது உமாபதி எங்கோ செல்ல அவனது கார் கீயோடு வாசலுக்கு வருகிறான். பிறைசூடனையும் பெருமாளையும் கண்டதும், வாங்க சார், உங்களை காணோமேனு தேடி வரலான்னு புறப்பட்ட, நீங்களே வந்துட்டீங்க. அவர்களோடு வீட்டிற்குள் வந்தவன், வாங்க சாப்பிடலாம், எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்று கூற, இல்ல உமாபதி, நீங்க சாப்பிடுங்க, நாங்க வர்ற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டோம். சட்டென்று உமாபதி முகம் வாடியது. ஏன் சார், எங்க வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா என்ன? மதியம் கூட நீங்க இங்க சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு இல்ல உமாபதி, சில தகவல்கள் தானா கிடைக்கிற இடம்னு சொன்னா அது பொது இடம்தான். அதுலயும் கிராமங்கள்னா சின்ன சின்ன டீ கடை ஹோட்டல்கள்ல கூட நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அத நான் எப்படி மிஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? சும்மா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு பல பேர்கிட்ட விசாரணையை என்னால நடத்த முடியாது. அங்க சாப்பிட போற மாதிரி போய் தான், பேச்சு கொடுக்கற மாதிரி தான் என்னால விசாரிக்க முடியும். ஓ சாரி சார், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். ஓகே, அப்போ நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வரோம். டேய் சேனா, சாருக்கும் பெருமாளுக்கும் 2 ரூம காட்டு. உமாபதி கூற, சேனாபதி பிறைசூடன் பெருமாள் இருவருக்கும் 2 அறைகளை காண்பித்து விட்டு வந்து தன் வீட்டாரோடு உண்ண அமர்ந்தான். பிறைசூடன் தன் பெட்டியை அறையில் வைத்துவிட்டு வெளியே வந்து சிட்டோட்டில் அமர்ந்து கொண்டான். பெருமாள் படுக்கையை கண்டதும் படுத்து விட்டான். உணவை முடித்துக் கொண்ட உமாபதியின் வீட்டார் பிறைசூடனோடு சிட்டோட்டில் வந்து அமர்ந்தனர். சார், சீக்கிரமா ரத்னாவை கொலை பண்ண அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவீங்க தானே? சேனாபதி கேட்டான். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன் சேனாபதி என்று கூறியவன் பொதுவாக அனைவரையும் பார்த்து, நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில சில விஷயங்களை கேட்கவா? நீங்க விரும்பினா மட்டும் அதுக்கு பதில் சொன்னா போதும். கேளுங்க சார், சேனாபதி தான் கூறினான். ரத்தினா அப்பா இறந்து போகும்போது ரத்தினா அம்மாவுக்கு 21 வயசுதான். அப்படி இருந்தும் நீங்க அவங்கள இத்தனை வருஷமா தனிமையிலேயே வாழ விட்டுருக்கீங்களே. அவங்க சொன்னாங்க, அப்பா கெஞ்சி சொல்லியும் நான் தான் கேட்கலன்னு. ஆனாலும் ஏனோ மனசுல ஒரு நெருடல். பிறைசூடன் தாத்தாவை பார்த்தபடிதான் பேசினான். அமைதியாக அமர்ந்திருந்த தாத்தா, உண்மைதான்ப்பா, அத நாங்க அனுமதிச்சிருக்க கூடாதுதான். மத்த 2 பொண்ணுங்களும் 11 வருஷம் 9 வருஷம்னு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைய நல்லபடியா தான் வாழ்ந்தாங்க. ரத்னா அம்மா 1 வருஷம் கூட வாழல. அதனாலேயே குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம், நீ வேற கல்யாணம் செஞ்சுக்கன்னு நாங்க கெஞ்சி கேட்டோம். ஆனா என் புருஷனை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டா. சரி, 1-2 வருஷம் போட்டும் அவ மனசை எப்படியாவது மாத்தி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவ ஒரு துணைய பத்தி யோசிக்கவே இல்ல. இதுக்கிடையில பாக்யலட்சுமியுடைய நட்பு அவளுக்கு கிடைச்சிடுச்சு. அப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு அப்புறமா அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்ல. நாங்க சொல்லும் போது அத காது கொடுத்து கேட்கவே இல்ல. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பாக்யலட்சுமின்னு சொல்றவங்க இந்த ஊர் இல்லையே,
அதுவும் 4-5 வீடு தள்ளிதான் அவங்க இருக்காங்க. அப்படி இப்படி அவங்க கூட இவங்களுக்கு இந்த அளவு ஒரு நட்பு ஏற்பட்டது. பாகியலட்சுமி ஒரு டெய்லர்ப்பா. தன்னுடைய துணிகளை அவங்க கிட்டதான் என் பொண்ணு தைக்க கொடுப்பா. அதுவே நட்பா மாறிடுச்சு. பாகியலட்சுமியும் என் பொண்ணு நிலைமையில தான் இருந்தா. கை குழந்தையோட தான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா. கணவனை இழந்த அவளை அவங்க ஊர் ஆண்கள் தொல்லை செய்ய ஆரம்பிச்சதும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க மனம் போன போக்குல பயணம் செஞ்சு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா. 2 பேருமே ஒரே நிலைமையில இருந்ததால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்து இப்பவும் நல்ல தோழிகளா இருக்காங்க. பாகியலட்சுமி அம்மாவோட குழந்தை அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கூடவே வேலை பார்த்த பையனை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டா. பாகியலட்சுமியையும் கூட கூட்டிட்டு போகணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுறா. ஆனா பாகியலட்சுமி தான் போக மறுத்துட்டா. இனி இத பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்லையா? உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரியுது. ஆனாலும் மனசுல ஒரு நெருடல், அதுதான் கேட்டுட்டேன். அது பரவாயில்லப்பா. வேற ஏதாவது கேட்கணுமா? இப்போதைக்கு எதுவும் இல்ல. சரிப்பா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் படுத்து தூங்கு. எல்லாரும் போய் படுங்க. தாத்தா கூற அனைவரும் எழுந்து கொண்டனர். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.